அந்த இடத்தில் அவளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரண் அவளை சுற்றி இருப்பது போல அவள் உணர்ந்தாள். எந்த ஒரு பெண்ணுக்கு தான் தன்னை இது போல கண்ணுக்குள் வைத்து காவல் காக்க இப்படி ஒருத்தன் இருக்கிறான் என்று நினைத்தால் அவன் மீது காதல் வராது. சுரபியும் அதே போல்தான் இப்பொழுது வித்தியாசமாக ஏதோ ஒரு உணர்வை தன் மனதிற்குள் உணர்ந்தாள். இங்க பாரு பேபி, அதான் அவனோட மாமா இருக்கன்ல, நான் இருக்கிறப்ப நீ எதுக்காக கவலைப்படுற? உன்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி இன்சல்ட் பண்ணிருக்காங்க. இதை நான் இப்படியே விட்டுருவோன்னு நினைச்சியா? கண்டிப்பா இவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு விளையாட்டை காட்டாம நான் இங்கிருந்து வரவே மாட்டேன் என்று சொன்னவன் அவளை தன் பின்பக்கமாக நிறுத்தி கொண்டான். அந்த சமயம் இவன் செய்கைகளை எல்லாம் பார்த்து மிகவும் கோபமான கௌரவ், டே விக்ரம், என்ன விட்டா ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்க? ஏன் உன் பொண்டாட்டி முன்னாடி சீன் போட நாங்க தான் கிடைச்சோமா? ஏண்டா இவ்வளவு வாய் பேசுறியே, நீ இது எல்லாத்தையும் சமாளிச்சிருவியா? கண்டிப்பா நீ இன்னைக்கு சாக போறது உறுதி என்று சொல்லி அவன் வித்தியாசமாக சிரிக்க ஆரம்பித்தான். அந்த சமயத்தில் லாலின் மொபைல் போன் அடித்தது. அந்த சத்தம் கேட்டு அனைவரும் மௌனமானார்கள். போனை அட்டன் செய்த லால், ஹலோ கோவிந்த் என்று சொல்ல எதிர்முனையில் இருந்து, லால் தாத்தா, நீ செத்து போனோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்று கோபமாக கத்தினான் கோவிந்த் கிருஷ்ணா. அவனிடமிருந்து இந்த வார்த்தையை எதிர்பார்க்காதவர், என்ன இவன் திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு செத்து போகணும்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கான், ஒருவேளை மென்டல் ஆகிட்டானா என்ன என்றெல்லாம் யோசித்தவர் அவனிடம் கோபமான குரலில், என்ன பேசுற கோவிந்த் கிருஷ்ணா, எனக்கு ஒண்ணுமே புரியல என்று லால் சொல்ல எதிர்முனையில் இருந்து கோவிந்த் கிருஷ்ணா லாலிடம் என்ன சொன்னானோ தெரியவே இல்லை. ஆனால் லாலின் நெற்றியில் வியர்வை வடிந்தது. அவரது முகத்தில் பயம் பரவ ஆரம்பித்தது. கோவிந்த் கிருஷ்ணா அவரிடம், லால் தாத்தா, நான் சொன்னது உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இனி நடக்க வேண்டியது உங்க கையில தான் லால் தாத்தா இருக்கு. நான் இது எதுக்குமே பொறுப்பாகவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்துவிட தன் கையில் இருந்த போனை பதட்டத்தில் கீழே போட்டார் லால். உடனே விக்ரம் அருகில் சென்று, மிஸ்டர் விக்ரமாதித்யா என்று சொல்லி தன் கைகளை கூப்பியவர், என்ன மன்னிச்சிருங்க என்றவாறு அவனது காலில் விழுந்து வணங்கினார். என் குடும்பத்தை விட்டுருங்க, அவங்க யாருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது என்று அவனிடம் கெஞ்ச ஆரம்பித்தார். லாலின் இந்த திடீர் செய்முறைகளை பார்த்து லால் குடும்பத்தினர் அனைவருமே அதிர்ச்சி அடைந்தனர். எதுக்காக தேவையில்லாம இந்த குப்பை பையன் காலை பிடிச்சி நின்றுட்டு இருக்காரு என்று யோசிக்க ஆரம்பித்தனர். கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத சந்திரன் லாலை பார்த்து, தாத்தா, என்ன ஆச்சு உங்களுக்கு? புத்தி கித்தி கெட்டு போச்சா என்ன? எதுக்காக அந்த நாய் காலெல்லாம் விழுந்துட்டு இருக்கீங்க? ஒழுங்கா எந்திரிங்க தாத்தா. டேய், நீ யாருக்கு பிறந்த? நீ லால் குடும்பத்தை சேர்ந்தவனே கிடையாது. இனிமே உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. எங்கேயாவது நீ லால் குடும்பத்தை ஆளுன்னு ஃபேமிலி நேம் யூஸ் பண்ணிக்கிட்டு சொகுசா வாழணும்னு நினைச்ச நீ செத்து போயிடுவ. மரியாதையா இங்கிருந்து கிளம்பி வெளியே போடா நாய என்று அவர் வெறித்தனமாக கத்த ஆரம்பித்தார். ஆனால் சந்திரனுக்கு தான் என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை. லாலின் அடியை தாங்க முடியாதவன் வழியில் துடித்து அழ ஆரம்பித்தான். தன்னுடைய மகன் தன் கண் முன்னால் அடி வாங்குவதை பார்க்க முடியாது. கௌரவ் லாலை தடுத்து, அப்பா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சந்துரு சொன்ன மாதிரி உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? எதுக்காக இப்ப அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் இந்த லோக்கலான ஒரு கேவலமான நாய் காலில் விடுறீங்க. என் பையனை போட்டு அடிக்கிறீங்க. அப்படி அந்த போன்ல யார் தான் என்னதான் சொல்லி தொலைச்சாங்க சொல்லுங்களேன் என்று அவன் கோபமாக கத்த, இவ்வளவு நேரம் சந்திரனை அடித்து கொண்டிருந்தவர் இப்பொழுது கௌரவ் பக்கம் திரும்பி, ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்னையே நீ எதிர்த்து பேசுவ உன்ன என்று சொல்லி அவனது கன்னத்திலும் அறைய ஆரம்பித்தார். கோவிந்த் கிருஷ்ணா பாம்பே சிட்டில எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா அவன் இந்த விக்ரம் பத்தி சொல்லி ரீசெண்டா நடந்த விஷயத்த சொன்னான். விக்ரம் ஆதித்யா ஃபேமிலியை சேர்ந்தவனா? இது எதுவும் தெரியாம நான் இவங்கிட்ட ரொம்ப பண்ணிட்டேன். கண்டிப்பா இவன் நம்ம குடும்பத்தை அழிக்காம விடவே மாட்டான். உண்மையாவே இவன் லோக்கல் எல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப பெரிய ஹை கிளாஸ், எங்க எல்லாருக்குமே டாப். இவர்கிட்ட நான் பிரச்சனை பண்ணிருக்கவே கூடாது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வீணா போன இந்த சந்திரன் தான் என்று மனதிற்குள் நினைத்து சந்திரன் பக்கம் திரும்பி அவனை முறைத்த லால் மீண்டும் அவனை அடித்தார். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ள நீ உன்னோட பையன் சந்திரனை, இந்த நிக்கிறாளே வசுந்தரா, இவ புருஷன் மோகன்லால், நீங்க எல்லாருமே விக்ரம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். மீறி ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்க, கண்டிப்பா நீங்க செத்து போறதை என்னால தடுக்கவே முடியாது என்று சொல்லிவிட்டு இப்பொழுது விக்ரம் பக்கம் திரும்பியவன், மிஸ்டர் விக்ரம், இது போதுமா? இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா? இதுக்கு மேல நீங்க என் குடும்பத்தை எதுவும் பண்ண வேணாம். நானே எல்லாரையும் சரி பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு நாங்க பண்ண தப்புக்கு எங்க எல்லாரையும் மன்னிச்சிடுங்க
என்று மீண்டும் விக்ரமிடம் மன்னிப்பு கேட்க, விக்ரமோ தன் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டாது நேராக ருத்ரதேவ் அருகில் சென்று, நீதானே என்னோட பேபியை இங்க கடத்திட்டு வந்தது, உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு என்று சொன்னவன் அவனது வயிற்றிலும் நெற்றியிலும் மாறி மாறி குத்த அவனது எலும்புகள் அனைத்தும் உடைந்து நொறுங்க ஆரம்பித்தது. இங்க பாரு விக்ரம், நான் உன்னோட ஒய்ஃப் மேல கை வச்சதுக்கு பனிஷ்மெண்டா என்னோட கையை நானே தாக்கிக்கிட்டேன். இது உனக்கு போதுமா? இதுக்கு மேலேயும் நீ என்னோட குடும்பத்தை தாக்கணும்னு நினைக்காத. தயவு செஞ்சு ப்ளீஸ். சுரபி, இது உனக்கு போதும் தானே? உன் மேல நாங்க கையை வச்சது ரொம்ப தப்பு தான், தெரியாம பண்ணிட்டோம். தயவு செஞ்சு விக்ரம் கிட்ட சொல்லி எங்க குடும்பத்தை எதுவும் அட்டாக் பண்ண வேணாம்னு சொல்லு என்று சொல்ல, இப்பொழுது விக்ரமும் அவளிடம் அதே கேள்வியை கேட்டான். பேபி, உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் ஓகேன்னு தோணுதா? நான் இவங்களை இப்படியே விட்டுறதா இல்ல வேற எதுவும் பண்ணட்டுமா என்று கேட்க, அவளோ பதில் எதுவும் பேசாது தன் உதட்டை சுழித்து கடித்து, விக்ரம், உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு, எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது என்று சொல்ல, அதன் பின் அவர்கள் பக்கம் திரும்பிய விக்ரம், நீங்க எல்லாருமே இப்ப முட்டி போட்டுட்டு இருக்கீங்க, ஆனா எனக்கு இதுல மட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. நீங்க என்ன பண்ணணும்னா என்று சொல்ல ஆரம்பித்து ராக்கெட் ராஜா பக்கம் திரும்பியவன், இங்க பாருங்க ராக்கெட் ராஜா, இதுக்கு மேல இந்த லால் ஃபேமிலி உன்னோட பொறுப்பு. இவங்களை நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ என்று சொல்லிவிட்டு சுரபியை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். அதன் பின் லால் ராக்கெட் ராஜாவை பார்த்து, இங்க பாரு ராக்கெட் ராஜா, விக்ரம் கிட்ட நான் என்னால எந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனாலும் அவர் எங்களை மன்னிச்சாரா இல்லையான்னு தெரியல. தயவு செஞ்சு நீயாச்சும் எங்க சார்பா அவர்கிட்ட பேசி எங்களை மன்னிக்க சொல்லு. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் பண்றேன். நீ என்ன பணம் கேட்டாலும் நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். வேற ஏதாவது வகையில உனக்கு உதவி வேணும்னா கூட நான் கண்டிப்பா செய்றேன். ஆனா என்னோட குடும்பத்துக்கு மட்டும் எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது என்று சொல்ல, நான் இதெல்லாம் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க தான் கேட்காம தேவையில்லாம விக்ரம் சார் அது இதுன்னு பேசி எங்க சார் மனசை ரொம்பவே காயப்படுத்திட்டீங்க. அதனால இப்ப அனுபவிக்க வேண்டிய தண்டனையை நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று அனைவரையும் பார்த்து நக்கலாக சொல்லி சிரிக்க ஆரம்பித்தான் ராக்கெட் ராஜா. அதன் பின் அவன் அடுத்த ஆக்ஷன் எடுக்கும் முன் லால், ராஜா ஒரே நிமிஷம், நீ எதுவுமே பண்ண வேணாம், நானே பண்றேன். இவங்களுக்கான பனிஷ்மெண்ட் நானே கொடுக்குறேன் என்று சொன்னவர் கௌரவ், சந்திரன், வசுந்தரா, மோகன்லால் அவர்கள் 4 பேரையும் பார்த்து, இங்க பாருங்க, நீங்க 4 பேரும் இம்மீடியட்டா இப்ப வீட்டை விட்டு வெளியே கிளம்பியே ஆகணும். உங்க பேர்ல இருக்க சொத்து எல்லாமே இனி உங்களுக்கு சொந்தமே கிடையாது. அது மட்டும் கிடையாது, நீங்க இந்த லால் குடும்பத்தோட ஆளும் கிடையாது. கண்டிப்பா இதை நான் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறேன். அதனால நீங்க இப்போ இங்கிருந்து வெளியே கிளம்பி போயிடுங்க என்று அவர்கள் அனைவரது தலையிலும் ஒரு பெரிய பாரத்தை தூக்கி போட, அதை கேட்ட அவர்களுக்கு செத்து விடுவது போல் இருந்தது. இத்தனை நாள் சொகுசாக வாழ்ந்தவர்கள் இந்த லால் வாயில் இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி ராஜ வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு வெளியே சென்று ஒரு பிச்சைக்கார வாழ்க்கை வாழ்வது என்று யோசித்தனர். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.